ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளது ஒரு சேல் வீடியோ தான். கூடவே கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பிளான்ஸ் நம்ம சேனலில் வாங்கி உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்பும் லைக்கும் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சேல் வீடியோ தான். ஸோ சேலோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இன்சைட் தமிழ்நாடு நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். 65 rupees கொரியர் சார்ஜ் வரும். அதர் ஸ்டேட் தட் மீன் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே டிடிடிசியில் தான் போடுவோம். ஸோ 90 rupees கொரியர் சார்ஜ் வரும். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அதோட பிளேஸ் பொறுத்து தான் அதோட கொரியர் சார்ஜஸ் வரும். அதுவுமே நம்ம டிடிடிசியில் தான் போடுவோம். ஸோ உங்களோட பிளேஸ் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்ன ப்ரைஸில் வேணும்னு சொல்லுங்கள். டோட்டல் சொல்லிவிட்டு நான் ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஜிபே டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரெசிப்ட்டு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட நேமு, அட்ரஸ், பின்கோடு, மொபைல் நம்பர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. தயவு செஞ்சு பேமெண்ட் உங்களுக்கு பிளான்ட் கன்ஃபார்மாக வேணும்னா உடனேவே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வெளியில் போய் பண்ணணும், இல்லை வேறு யாராவது தான் பண்ண முடியும்னா அதை எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் ஹால் பண்ணுவேன். ஆனால் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா மட்டும் அதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லாமல் சும்மா டைம் பாஸுக்காக பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம டியூபர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை திரும்பவும் வேறு கஸ்டமர்ஸுக்கு நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. டைம் பாஸுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேமெண்ட் பண்ணவங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். அவங்களோட டியூபர் நான் எடுத்து வச்சுக்குவேன். பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம டியூபர்ஸ் நீங்கள் எதுவுமே பேசாமல் சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த டியூபர்ஸ் நம்ம வேறு அவங்க கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் கேட்காமலே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டியூபர்ஸ் இருக்காது. எனக்கும் திருப்பி உங்களோட அந்த நம்பரில் அதை ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கும் டைம் அந்த டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமௌண்ட் போட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க. அது அனுப்பும்போது உங்களுக்கு டியூபர் பிக்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிட்டு அது என்ன பண்ணணும், ஸ்ப்ரவுட்டட் டியூபர் என்ன பண்ணணும், இல்லை ஃப்ரெஷ் டியூபர்னால் அது தண்ணியில் போட்டு வைக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருவேன். அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி அதை செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளான்டிங்கோட வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அன்பாக்சிங்லேருந்து. அது தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்துட்டு மட்டும் பண்ணுங்கள். அதையே பார்க்காம நீங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரே கேள்வியாக கேட்டுருவீங்க. பட் ஆனால் அது ஒரு லாங் விஷயம். அதனால் வீடியோவில் நீங்கள் நேரில் அதை பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மட்டும் எனக்கு வாய்ஸ் போடுங்க. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே நம்ம டியூபர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி அனாஹட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பாருங்கள், நல்லா 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கிற பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. இங்கேயும் இருக்குது. மூணு இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட க்ரோத் டிப்ஸ் இருக்கும். மூணு இடத்துல க்ரோத் டிப் இருக்கிற மாதிரி டியூபர் தான் இதுவும். 180. சின்ன 3 டியூபர்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் 150. இங்கேயும் இருக்குது. இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது. இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு க்ரோத் டிப்ஸ் இருக்கும். இந்த பிளாக்காக இருக்கிற போர்ஷன் நம்ம எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே க்ரோத் டிப் தான் இருக்கும். பாருங்கள், 150. இங்கேயும் இருக்குது. 150. 3 150யோட டியூபர் இருக்குது. 2 180யோட டியூபர் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி தான் அனாஹட்டா. இது ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூத்துட்டே இருக்கும். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட வெரைட்டி ஒரு டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதுவும் ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. சாந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவரு. எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டியூபர்ஸை தண்ணியில் போட்டு
வெயிலில் வச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து ரூட்டும் லீஃபும் வளர ஆரம்பிக்கும். நல்லா ரெட் அண்ட் ஒயிட்டில் ரூட் வரும்போது மட்டும் இதை நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி டியூபர்ஸ் அமுச்சு விட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் டியூபர் தான் அமுச்சு விட்றோம். அது தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சா ரூட் வரும். ஆனால் அது தெரியாமல் வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இதில் ரூட் இல்லை, லீஃப் இல்லை, இது என்ன இப்படி அமுச்சிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி டியூபர்ஸ் வாங்கும்போது ஒன்று வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. இல்லை அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு வந்து டியூபர்ஸ் அனுப்பி விடும்போது அது பிளான்டிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். எப்படி வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டியூபரை ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன். இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆர்டர் போட்டு வந்த பிறகு பார்த்துட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் இதெல்லாம் வாங்கி வைங்க. இல்லைனா மற்றவங்கள தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மற்றவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட்டு தான். இதான் வந்து நம்மளோட சாந்தினி டியூபர்ஸு. பெரிய டியூபர் வந்து 180, இந்த டியூபர் வந்து 120. 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ஸ்வேதா தான் அழகாக ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. இந்த பிளான்ட் இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான் ஸ்வேதா. ஆக்சுவலி இந்த வெரைட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படினாலும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். பட் ஆனால் இப்போவுமே வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட ஸ்வேதா. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக டியூபர்ஸும் கிடைக்காது, ஆனால் ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதோட ஃப்ளவரோட அந்த அழகு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஒரே டைமில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து இந்த வெரைட்டியோட டியூபர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் டியூபர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். இது நந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான். இது வந்து செமி டியூபர் தான். இதில் வந்து 2 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வெயிலில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து இப்போவே கொஞ்சம் ரூட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரூட் வெளியில் வந்தோடனே நீங்கள் பிளான்டிங் பண்ணிக்கலாம். இது தண்ணியில் போட்டு ஒரு 3 days மட்டும் போட்டாலே போதும். இதுலேருந்து ரூட் வர ஆரம்பிக்கும். இங்கேயும் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. இங்கேயும் ஒன்று இருக்குது 50 rupees. 2 50 rupees-உம் ஒரு 100 rupees தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மிதிலா அப்படிங்கிற வெரைட்டி தான் இது. இதோட பட்டே வந்து அப்படி உருண்டையாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இதெல்லாமே வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு இம்மெச்சூர் ப்ளூம் தான். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வரும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட ஃப்ளவர் நல்ல பெரிய சைஸில் அழகாகவே வரும். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து நல்ல பெரிய லீஃபும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். ஃப்ளவரிங் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த டைமில் இந்த வெயிலுக்கு அப்புறம் வந்து இன்னொரு மழை பெய்யும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து டியூபர்ஸை பிளான்டிங் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் கிடைக்கிற அந்த 1-2 மழை, அந்த மழை விழுந்த உடனே நம்மளோட செடி வந்து ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த டைமில் நம்ம எல்லாமே ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். பிளான்ட் வச்சுருக்கிறவங்க ரீபாட்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக வாங்குறவங்களும் வாங்கி பிளான்டிங் பண்ணிக்கோங்க. நம்மளோட மிதிலா தான் நான் மலர வச்சேன். ஏன்னா இந்த பூ போய் எடுத்துகிட்டு போயிடுவேன். வெயிலுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து காஞ்சு போன மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால நான் வந்து ஃப்ளவர்ஸை எடுத்துருவேன். இது ஆக்சுவலி நாளைக்கு தனியாகவே மலரும். அதே மாதிரி நான் இந்த மலர வைக்கிறத பார்த்துட்டு யாருமே வந்து உங்களோட ஃப்ளவரை முன்னாடியே மலர வச்சிடாதீங்க. நடுவில் வந்து ஹால் வந்த பிறகு மட்டும்தான் நம்ம மலர வைக்கணும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிங்க் க்ளவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டியோட டியூபர் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிங்க் க்ளவுட் வந்து நம்மளுக்கு அதிகமாக டியூபர்ஸ் கொடுக்காத ஒரு சூப்பரான வெரைட்டி தான். பிங்க் க்ளவுடோட சூப்பரான டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயும் இருக்குது. இதுக்குள்ளே வந்து எப்போவுமே க்ரோத் டிப்ஸ் இருக்கும். இந்த பிளாக் போர்ஷனுக்குள்ளே நம்ம எடுத்து விட்டால் போதும். கீழேயும் க்ரோத் டிப் இருக்குது. 180. இது வந்து கொஞ்சம் ரூட் வர ஆரம்பித்த டியூபர் தான். 180. இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து முன் போர்ஷனில் தான் வந்து நல்லா ரூட் வந்துடுச்சு. இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. இங்கேயும் பெரிய ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து
180 கொஞ்சம் ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. 180ல் 4 டியூபர்ஸும் 100ல் ஒரு டியூபரும் தான் இருக்குது பிங்க் க்ளவுடு. அடுத்தது வந்து நமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டியோட டியூபர் தான். நல்ல ரெட்டிஷ் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நமோ. நம்மளுக்கு வந்து நிறைய டியூபர்ஸே கொடுக்காத ஒரு வெரைட்டி தான் இது. இதில் நல்ல மெச்சூரான டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கே ஒன்று இருக்குது அதே போலவே நல்ல சூப்பரான டியூபர் தான். பாருங்கள் நல்ல க்ரோத் டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. அப்புறம் இங்கே ஒரு டியூபர் இருக்குது 120. இங்கேயும் இருக்குது. இது வந்து 150. 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இங்கே இருக்குது 120. இங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல க்ரோத் டிப் இருக்குது. கீழே இருக்குது 120. இங்கே 2 டியூபர்ஸ் இருக்குது 50 ருபீஸோடது. 2 50 ருபீஸ் ஈச் 50. இது ரெண்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மினிமம் பர்ச்சேஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.